தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, சின்ன திரையிலுமே கூட இப்போ விவகாரத்து சம்பந்தமான விஷயங்கள் நிறையவே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் சமீபத்தில் பிக் பாஸ் மூலமாக பிரபலமான நடிகை சம்யுக்தா தனது விவகாரத்து குறித்து அறிவிச்சிருக்காங்க. சம்யுக்தா சண்முகநாதனை பல பேருக்கு பிக் பாஸ் மூலமாக தெரிஞ்சிருக்கலாம். படிக்கும் போதே மாடலிங் துறையில் கவனம் செலுத்தின இவங்க பின்னாடி பெற்றோர் விருப்பப்படி கார்த்திக் சங்கர் அப்படின்ற தொழிலதிபரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு ராயன் அப்படின்ற ஒரு மகனும் இருக்காரு. இந்த நிலையில் தனது கணவரை விவகாரத்து செய்யறதா அறிவிச்சிருக்காங்க சம்யுக்தா. இது குறித்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடந்த கால வாழ்க்கையில் இருந்து தான் முன்னேறி வர்றதாக தெரிவிச்சிருக்காங்க. மேலும் விவகாரத்து பற்றிய செய்தியை பகிர்ந்து கொண்டுள்ள சம்யுக்தா, இந்த 2025 இறுதியா நான் என்னுடைய பேப்பர் வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். எப்போதும் இல்லாத அளவிற்கு இப்போ நான் வலிமையானவளாக உணர்றதாக சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி கணவரை பிரிஞ்சு தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் தான் அந்த பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா முடிஞ்சு விவகாரத்து முழுமையாக பெற்றதா அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னதாக ஒரு சேனலுக்கு அளித்த பேட்டியில் சம்யுக்தா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய கணவருக்கு வேறொரு பெண்ணோட உறவு இருக்கிறதா வெளிப்படையாக கூறி பரபரப்பை ஏற்படுத்தினாங்க. கொரோனா லாக்டவுன்ல தான் என்னுடைய கணவர் வேறொரு பெண்ணோட துபாயில் 4 வருஷங்களுக்கு மேலாக இருக்கிறது தெரிய வந்தது. அப்போது கொரோனா லாக்டவுன் அப்படின்றதுனால என்னால் எங்கேயுமே போக முடியல. அப்போ எனக்கு உதவியாக இருந்தது விஜய பாவனா தான். நான் இருந்த அதே அபார்ட்மெண்ட்ல தான் அவங்களும் இருந்தாங்க. என்னுடைய திருமண உறவில் ஏற்பட்ட இந்த விஷயத்தினால நான் மொத்தமாகவே நொறுங்கி போயிருந்தேன். விஜய பாவனா தான் எனக்கு கம்ப்ளீட்டாக தேற்றி கொண்டு வந்தாங்க. என்னை பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போக சொன்னாங்க. இன்னைக்கு உலகம் அறியும் ஒரு நடிகையா நான் மாறி இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய சம்யுக்தா, பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு சில சீரியல்களில் மட்டும் தான் நடிச்சிருந்தாங்க. இப்போ பிக் பாஸ்ல போயிட்டு கலந்துக்கிட்டு அதன் மூலமாக கிடைச்ச பிரபலத்தின் வழியா நிறைய திரைப்படங்கள்ல அவங்க வந்து அடுத்தடுத்து நடிச்சிட்டு இருக்காங்க.